வனிதா, பிரவீன் மோகன், ஸ்ரீரெட்டி, மூணு பேருமே நல்ல பாப்புலரான மனிதர்கள். வனிதா அவங்களுக்கு ஒரு மேரேஜ் நடந்திருக்கு. கணவருக்கு அவங்களுக்கு ஒத்து வரல, பிரிஞ்சுட்டாங்க. ஆனால் அந்த இதில் அவங்க மகனை அவங்க தான் வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் விஜயகுமார் அவர்களும் வனிதாவோட கணவரும் அதுக்கு ஒத்துக்கலை. கடைசியில் அது ஒரு சண்டே ஆகி கடைசியில் வனிதா கணவர்கிட்டே அந்த பையன் போயிடுறான். இப்படி பின்னணி இசை பார்த்தீங்களா, ஏதாவது ஒரு பின்னணி இசை வந்துட்டே இருக்கு. அதோட அவங்க ஒரு 2வது கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவருக்கும் அவங்களுக்கும் ஒத்து வரல. அவர் நிறைய போதை, மற்றபடி அவங்களுக்குள்ளே நடக்கிற பொருளாதார பிரச்சனை மற்ற எதுவும் நமக்கு தெரியாது, செட் ஆகலை. அதனால் அவங்களோட வாழ முடியலை. இந்த சண்டைகள் மூலியமாகவும் பிரச்சனை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சண்டை நடந்து கொஞ்ச நாள்லேயே, அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் சண்டை நடந்து கொஞ்ச நாள்லேயே அவர் விலகிறாரு. அப்புறம் அவருக்கு 2 பெண் குழந்தைங்க பிறகுது. மூத்த கணவருக்கு ஆண் குழந்தை. அந்த குழந்தை அவங்கக்கிட்டே இருக்குது. மூத்த கணவர்கிட்ட இந்த 2 பெண் குழந்தையில ஒன்று கணவர்கிட்டையும், இளைய பிள்ளை கணவர்கிட்டையும், மூத்த பிள்ளை வனிதாவிட்டையும் இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இவங்க பிக் பாஸ்குள்ளே போய் இருக்கும்போது இவங்கள்ட்ட விசாரணைக்கு வராங்க. என்னென்னா, போய் மகளை பார்த்துட்டு வரலான்னு அனுமதி இருக்கும் போல கோர்ட்டில். இவங்க பார்த்துட்டு வரேன்னு போனவங்க மகளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அது தப்பு அப்படின்ட்டு விசாரணைக்காக வந்திருக்காங்க. அப்பா அந்த குழந்தைகிட்டே விசாரிக்கும் போது, இல்லை அப்பா தண்ணி அடிக்கிறாரு, அவர் எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, எனக்கு இருக்க பிடிக்கலன்ற மாதிரி அந்த குழந்தை வாக்குமூலம் கொடுத்துருக்கும் போல். அதனால அம்மாக்கிட்டே அந்த குழந்தைய விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வனிதா அந்த 2 குழந்தையும் வனிதா அம்மா வாழ்ந்துட்டுருக்காங்க. இதில் பீட்டர் அப்படின்னு ஒருத்தர் ஏதோ சினிமாவில் உதவியாளராக இருக்கார் போல், சங்கர்கிட்ட உதவியாளராக இருந்தாருன்னு சொன்னாங்க. அவரோட கல்யாணம் அது இதுன்னு கொரோனா டயத்தில் அவங்க எல்லாருக்கும் ஒரு பொழுதுபோக்குக்கு வேலை கொடுத்தாங்க. கிறிஸ்தவ முறைப்படி கல்யாணம் பண்ணணும்னு பார்த்தா அவர் எதுவுமே திருமணமானவர். அவங்க மனைவி பஞ்சாயத்துக்கு வராங்க. லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அந்த இதை எடுத்து பேசுகிறாங்க. அப்போ ரொம்ப கோபம் வருது வனிதாவுக்கு. லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் ஒரு தடவை அந்த லைவ் கான்வர்சேஷனில் மாட்டிக்கிறாங்க. செம்மையாக அது என்ன சொல்கிறது, அந்த கொலாயடி சண்டை எப்படி நடக்குமோ அது மாதிரி கிளிக்கிறாங்க வனிதா. இப்படி போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளை யார் தெரியாமல் நமக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம என்ன பண்ணுறோம், வனிதாவுக்கு இப்போ வீட்டரை கல்யாணம் பண்ணுறது அந்த இதுலேருந்து நம்ம கணக்கு போட ஆரம்பிச்சிடும். வனிதாவுக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க வீட்டில், அது சரியாக வரல. 2ஆம் கல்யாணம் முடியுது, அதுவும் சரியாக வரல. 3ஆவது இந்த பிக் பாஸ்குள்ளே வந்தானே ஒரு டான்ஸ் மாஸ்டர் ராபர்ட், அந்த டான்ஸ் மாஸ்டரோட படம் எடுக்கிறேன்னு ஒரு மூச்சு 2 பேரும் ஒன்றா சுற்றிட்டு இருந்திருக்காங்க. அது ஒரு 3வது வருஷம் கணக்கு பண்ணிக்கிறோம். அப்புறம் 4ஆவதாக பீட்டர். அப்போ வனிதாவுக்கு 4 கணவர்கள் அப்படின்னு நம்ம முடிவுக்கு வந்துடும். அந்த 4 கணவர்கள் அவங்க வனிதாவுக்கு எந்த மாதிரி ஃபேவராக இருந்தாங்கன்றது அதில் 2 பேரும் நமக்கு தெரியும். ராபர்ட்டையும் அந்த பீட்டர்னு வந்த நபரையும் தெரியும். கொஞ்ச நாளைக்கு தான் ஆக்ஷன் கொடுத்தாங்க, நிறைய வீடியோ போட்டாங்க. அதனால் அப்புறம் பிரிஞ்சார், செத்தும் போயிட்டார். ராபர்ட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கொஞ்சம் கிறுக்குத்தனமான நபர்னு அவரோட ஆட்டிடியூட்லேயே நமக்கு தெரியும். பேட்டிலாம் கொடுத்தாரு, வனிதாவுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, ஆனால் பச்சையெல்லாம் குத்தி வச்சிருந்தார். கேட்டால் அவங்க எனக்கு வாக்கை கொடுத்தவங்க இல்லையா, அதனால் நான் நன்றிக்காண்டி பச்சை குத்தி வச்சேன்லாம் பேட்டி கொடுத்து வச்சுருந்தார். அப்புறம் இப்போ ஒன்றா தான் இருக்காங்க. சரி, அதை சொல்லும் செயலும் வேறு வேறையாக இருக்குன்னு சொல்லுவோம்ல, அதுதான். 2 ஒரே மாதிரி இருந்துட்டால் கேள்விக்கே வேலை இல்லை. இப்படி போயிட்டுருக்குது. அவங்க ஒரு மூச்சு நிறையா என்ன சொல்கிறது, எதிர்வினைகள்லாம் தாங்கிட்டு இப்போ அதை பதிலடி கொடுக்கணுன்ற ஒரு நோக்கம் மட்டும் கிடையாது. இந்த படத்தை விளம்பரப்படுத்தணும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது, ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு வாரம் 10 நாளைக்கு அப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னா அந்த படத்தை பற்றின சிந்தனையை மக்கள்கிட்ட திணிக்கணும்னா ஏதாவது ஒரு பேட்டியாக பேசணும். வெறுமனே படத்தை பற்றி என்ன பேசுறது, ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது. அதனால தன்னோட வாழ்க்கையோ இல்லை சினிமா சாக்குள்ளவே ஏதோ ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அது ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு யுக்தியாக இருக்குது மக்கள்கிட்ட பேச. எதுக்கோ பேட்டி கொடுக்குறாங்கப்பான்ற மாதிரி ஆரம்பிக்குது. அப்புறம் பார்த்தா அவங்க ரிலீஸ் பண்ண போகிற படத்துக்கிட்ட நிற்கும். அதே மாதிரி தான் வனிதா நிறைய இடங்களில் பேட்டி எல்லாம் பார்த்திங்கன்னா படம் ரிலீஸ் ஆக போகுது. அது 4ஆம் தேதின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் 9ஆம் தேதினா நேற்று எத்தனை 10 நேற்று ரிலீஸ் ஆகிருக்கும் போல். அதனால் இருந்துச்சு. நிறைய பேருக்கு வனிதாவை பிடிக்காது, அரகண்ட்டாக இருக்காங்க, அது மாதிரி அவங்களோட வாழ்க்கையும் அவ்வளோக்கு நல்லா இல்லை அப்படின்ட்டு. எனக்கு என்னமோ இவ்வளோ நாளாக நடந்த பிரச்சனைலாம் வனிதாவுக்கும் அவங்க அப்பாவுக்குமானதாக இருக்குது. 2 பேரும் நேரில் சந்திச்சுக்கல, பிரிச்சுட்டாங்க. அவரோட இது பார்த்தேன் நான். அந்த சண்டைகள் நடந்தப்போ அவர் ப்ரெஸ்ஸில் அவர் பேசினதை நான் பார்த்தேன். எனக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சு, அது என்னாச்சுன்னு தெரில, காணா போச்சோ என்னாச்சோ, இல்லை இப்போ இல்லை, அவ்வளோதான், நான் இனிமேல் எப்பயுமே இதை பற்றி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி இன்றைக்கி வர இருந்துட்டார். இந்த பிரச்சனை நான் மொத்தம் 14 வருஷம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிரச்சனை நடந்து அவர் பாராமுகமாகவே இருந்துட்டார். எப்படியாவது அவர் பார்க்குற முகமாக மாற்றணும் தான் இவங்க எல்லா பிரயத்தனமும் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்திலும் இந்த மாதிரி. ஆனால் இந்த மாதிரி வேலை பண்ணால் எப்படி பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரில. அவங்களுக்கு கொஞ்சம் புத்திசாலித்தனம் இல்லை. புத்திசாலித்தனத்தில் பல வகை இருக்குங்க. அவங்கக்கிட்ட இந்த நிஜமான புத்திசாலித்தனம் இல்லை அப்படின்னு தோணுது எனக்கு.
அதனால தான் எடுத்தோம் கவுத்தோம் நிறைய விஷயம் பண்ணி இப்போ ஊருக்கு முன்னாடி நான் பாரு எனக்கு வீட்டர்னு ஒருத்தன் கிடச்சிருக்கேன் ஜோடியை நாங்கள் பாரு நான் ஒன்றும் தனியாலாம் இல்லை எப்படி வாழ்கிறேன் பாருன்னு காட்டுன்னு ஆசைப்பட்டாங்க, அதுவும் நடக்கலை. எல்லாம் ஆம்பளை மட்டும் முருங்கை மரமாக மாட்டிக்கிச்சு. அவங்களுக்கு சொல்லுவாங்களா பிடிச்ச புளியங்கம்மா பிடிச்சேன்னா புளிய மரம் வந்து ஸ்ட்ராங்கானதுன்னு அர்த்தம். முருங்கை மரம்னா ஸ்ட்ராங்கே கிடையாது, பார்க்குறக்கு நல்லா எவ்வளோ பெருசாக இருக்கும், திடீர்னு டம்முன்னு களம் முறிஞ்சு விழுந்துடும், ரீசனே இல்லாமல் முறிஞ்சு விழுந்துடும். அது மாதிரி தான் முருங்கை மரம். அவங்களுக்கு வாய்ச்சதெல்லாம் முருங்கை மரம். முதல் கணவரோட அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆச்சுன்னு பெருசாக சொல்லிக்கல. எனக்கு என்னமோ என்ன தோணுதுன்னா முதல் கணவர் வந்து ஏதாவது வேறு அப்படி இப்படி. அவர் ஒரு நல்ல நடிகர் தான், அவர் பிஸியான நடிகர் தான், சொல்லப்போனால் சைட் ஆக்டராக இருந்தாலும் பிஸியான நடிகர் தான். வேறு மொழிகள்லேயே நடிச்சிட்டு இருந்தார். எதனா இருந்திருக்கலாம், அது வந்து பெரிய பிரச்சனை ஆகிருக்கலாம். இவங்களோட குணம் நமக்கு தெரியுதுல. அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்கிறாங்க, தட்டுத்தர மாதிரி ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியலை தன்னை வந்து நிறைய பேர் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு காட்டு மிராண்டியாகவும் அநாகரிகமான மனிதர்களாகவும் இருப்பாங்க. வெளிப்பார்வைக்கு ரொம்ப யோக்கியமாக காட்டிக்கிடுவாங்க தங்களை. அது தேவைப்படுது அந்த உலகத்துக்கு. வனிதாவுக்கு அந்த மாதிரி நடந்துக்க தெரியல. ஆல்ரெடி அவங்கள ரொம்ப குயின் மாதிரி வீட்டில் வச்சுருந்துருப்பாங்க. நிறைய பெரிய பெரிய பிரபல்யங்கள் அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தது. இதெல்லாம் சேர்ந்து அவங்கள ஒரு ராஜ பரம்பரைக்கே உரிய அந்த குணங்களை கொடுத்துருக்கு. அப்போ ரொம்ப பொருளாதாரம் தான் அந்த பொருளாதாரத்தை சம்பாதிக்கணும், அது இதுன்னு பொறுப்புகள் நிறையா வரும்போது ரெண்டுக்கும் இடையில இருந்து அது ஒரு மாதிரி ஆகிடுச்சுன்னு தோணுது எனக்கு. அந்த ரெண்டாவதாக இருக்கிற நபர் வந்து பிரவீன் மோகன். இந்த நபரை பற்றி நான் ஏற்கனவே போட்டேன், பெருசாக ஒன்றும் இது இல்லை, ரியாக்ஷன் இல்லை. ஏன்னா அப்படி தான் இருக்கும். அவர் ஒரு மாயத்தந்திர படங்கள்லாம் எடுத்துருக்கலாம், ஏதாவது ஒரு சீரியல் என்ன மாதிரி பண்ணலாம், அடுத்த கட்டத்துக்கு போகலாம், செலவே இல்லாமல் கஷ்டப்படாமல் ஒரு வேலை பண்ணிகிட்ருக்காரு. எங்கேயாவது பழைய கோயில்களில் போய் அங்கே இருக்கிற சிலைகளை ஏஐ டூல் மூலியமாக ஏஐ ஜெனரேட் பண்ண வச்சு, இமேஜை வந்து ஏஐ ஜெனரேட் பண்ண வச்சு அந்த சிலையை செய்கிற மாதிரியும், அப்புறம் பெயிண்ட் பண்ணி ஏதோ அதிசயம் அதில் இருக்கிற மாதிரியும் கொண்டு போகிறாரு. முழுக்க சிலைகள் அப்படி நம்ம யோசித்தோம்னா அது வந்து அந்த சிலையை யார் செய்ய சொல்கிறாங்களோ அவங்களோட கற்பனை, சிலையை செய்கிறவங்க கற்பனை, இந்த ரெண்டு பேரோட கற்பனை தானே தவிர இது வேறு எந்த மாதிரியான அதிசயத்தையும் அதில் தேடவே முடியாது அப்படின்றதான். ஒன்று யோசிக்கலாம். நிறைய நேரம் பாருங்கள், மிகைப்படுத்தலாம் இருக்காங்க. பெண்ணோட மார்பகம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சிலைகளில் சம்மந்தம் இல்லாமல் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு சிலை தான் ரொம்ப இயல்பாக இருக்குது. சொல்லப்போனால் எனக்கு இந்த கொற்றவை சிலை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப இயல்பான சிலையாக இருந்துச்சு. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து சிலை அழகாக ரசிக்கணும். ஒருத்தன் செய்ய சொல்கிறான், அவன் பொருளாதாரம் கொடுக்குறான் அந்த சிலையை செய்கிறதுக்கு, ஒருத்தன் அந்த சிலையை செய்கிறான், அந்த கட்டடத்தை கட்டுறான். இந்த ரெண்டு, ஒரு கலைஞனுக்கும் ஒரு முதலாளி, யாரோ ஒருத்தர் அரசனாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒன்று உருவாக்குறாங்க. நம்ம ஒரு சிலையை பார்க்கும்போது அந்த ரெண்டு பேரை தான் யோசிக்கணும். அந்த மன்னனை யாரையோ யோசிக்கணும், அந்த கலைஞன் முகம் தெரியாத அந்த கலைஞனை யோசிக்கணும். எந்த அளவுக்கு திறமையாக அதெல்லாம் பண்ணிடுறாங்க, எவ்வளோ பேர் சேர்ந்து. அப்போ உள்ள வசதிகள் கிரேனு அது இதுன்னு எந்த மாதிரியான மிஷினரி ஐட்டமும் கிடையாது, இந்த மாதிரி பொருளுங்களை தூக்கம் எடுக்கிறதுக்கும் ஒன்றும் கிடையாது. எல்லாமே முழுக்க மனித உழைப்பு தான். அப்படிங்கும்போது அந்த மனித உழைப்புக்கு நம்ம மரியாதை கொடுக்கணுமே தவிர அது அப்படியே வேறு மாதிரி கொண்டு போகக்கூடாது, தவறான புரிதல் வரக்கூடாது. அப்படின்றதுக்காக தான் நான் அந்த நபரை பற்றி போட்டிருந்தேன். இப்படி தான் இருக்கும் உலகம். இப்படி இருக்கிறதுனால தான் உலகம் வந்து ஏதோ ஒன்று சுவாரஸ்யம்னு ஒரு மாயையை கொடுத்துட்டே இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். இருந்தாலும் இவர் அப்பப்போ வந்து மக்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கணும், அட்லீஸ்ட் பாராட்டுறதுக்காண்டியாவது சொல்லணும். ஒரு நபரோட வீடியோ பார்க்கும்போது நம்மளோட புரிதல்னு ஒன்று இருக்குது, நம்மளே புரிஞ்சுக்கிறது. இந்த வீடியோ நான் பார்க்குறேன், இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன், என் மூளை எப்படி சிந்திக்குதுன்னு ஒன்று இருக்குது. அப்போ வந்து யார் ஜெயிக்கிறான்ருக்கு, வீடியோ போடுறவங்க ஜெயிக்கிறாங்களா பார்க்குறவங்க ஜெயிக்கிறாங்களா அப்படின்னு இருக்குது. அதனால் எனக்கு இந்த நபரை பயங்கர கோபம் வந்துச்சு. ஆனால் அந்த மக்கள் மத்தியில் இருக்கிற விழிப்புணர்வு இதெல்லாம் பார்த்துட்டு சரி புகழ வேண்டிய நபர் தான், இவரையும் கொஞ்சம் புகழ்ந்து வைப்போமே அப்படின்றக்காண்டி இவரை போட்டிருக்கேன். மூணாவதாக ஸ்ரீரெட்டி வச்சு நான் பேசியிருந்தேன். ஸ்ரீரெட்டி, பிரவீன் மோகன், இவர் திருமாவளவன் 3 பேர் போட்டோ வச்சு ஒரு விஷயம் வேகமாக பேசி வச்சுருந்தேன். 60 பேர் போயிருக்கோம்ல, லைவில் பேசியிருந்தேன். நான் லைவில் பேசுகிறத விட வீடியோவை போட்டோம்னா 10 வருஷம் கழித்து கூட பார்த்துக்கலாம், அழிக்காமல் இருந்தால் போதும். ஸ்ரீரெட்டினால் என்ன நன்மை நடந்திருக்கு நாட்டில் அப்படின்னா எதுவுமே நடக்கலைங்க, டைம் பாஸ் ஆகிருக்கு. அவங்க பேசின விஷயங்கள் கொஞ்சம் நமக்கு ஏதோ ஒரு கிளிகிழிப்பை கொடுத்துருக்கலாம். ஜாலியாக தானே சொல்லிகிட்டு இருந்தாங்க, அவர் அனகொண்டா, இவர் அது இவங்க இதுன்ட்டு. அவர் யார் மேலே எனக்கு தெரிஞ்சு நானி, ஏஆர் முருகதாஸ், விஷால், இன்னும் 2-3 தெலுங்கு நடிகர்களாக தான் இருக்கும்னு நம்புகிறேன் நான். தமிழில் எனக்கு தெரிஞ்ச ஏஆர் முருகதாஸ், விஷால் தான் ஞாபகத்துக்கு வருது. அவரும் தெலுங்கு நடிகர் தான், தெலுங்குக்கார் தான் விஷால். அப்படி ஒரு கொஞ்சம் பேரை சொன்னாங்க அவங்க.
எனக்கு சினிமாவில் ஹீரோயினாக நடிக்கணும்னு ஆசை. அதனால இவங்கெல்லாம் எனக்கு வாய்ப்பு தாரேன்னு சொன்னாங்க. சரின்ட்டு இவங்களோட நான் அவங்களுடைய சந்தோஷத்துக்காக ஒத்துழைச்சேன். ஆனால் அவங்க சந்தோஷத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு என்னை அப்படியே கை கட்டிட்டாங்க. எனக்கு எந்த மாதிரியான பயனும் கிடைக்கல அப்படின்னாங்க. அவங்க ஒரு அரை நிர்வாண போராட்டம் ஒன்று பண்ணாங்க. அது எதுக்காக இருந்தாலும் அவங்களை சுற்றி நிறையா பேர் கேமராவோட போகிறத நான் பார்த்துருக்கேன். போய் உட்காந்து மேலாடையை மட்டும் கலட்டி இப்படி மூடிட்டு அவங்க இருந்ததை காமிச்சிருக்கேன். அந்த கேமராக்கள் ஐயோ ஐயோ தடுமாறினதையும் நான் பார்த்தேன். அதாவது அவங்க பண்ணுற போராட்டம் வந்து சீரியஸாக இல்லாமல் அது வேறு ஒன்று ப்ளூ ஃபிலிம் எடுக்கிற மன நடக்குது. அதுதான் நம்ம நாட்டில் நடக்குது. அது நாட்டில் இல்லை, உலகத்துலேயே அதுதான் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து ஜாலியாக பேட்டி கொடுத்தது போக அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பேட்டி கொடுத்தாங்க. இப்போ ஒரு மாதிரி பேட்டி கொடுக்குறாங்க. ஏதோ ஸ்ரீகாந்தெல்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸ்ரீகாந்தெல்லாம் எனக்கு வாயில் எதையோ வந்து திணிச்சான்ற மாதிரி. அப்போ ஸ்ரீகாந்த் இப்போ மாட்டியிருந்தனால மறுபடியும் அவங்க வந்து பேட்டி கொடுக்குறாங்க. ஏதோ குளுக்கோஸ் ஏற்றின மாதிரி வந்து அந்த இதோட வந்து இந்த மாதிரி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கலாமா. இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, திரிஷா ஏன் கையை தூக்கி பாடுது, இந்த ஒரு பாட்டு சுகர் பேபின்னு வருதுல்ல, என்ன வேணும் ஒன்றுக்கு. திரிஷா வந்து சரியாகவே நடிக்கலன்னு தான் எல்லாருக்கும் வருத்தமாக இருக்குது. சும்மா பொம்மை மாதிரி வந்து கமல் அவர்களுக்கு சின்ன வீடுன்னு காட்டி முடிச்சிட்டாங்க. ஒரு ரியாக்ஷன் கூட பார்க்க முடியல. ஒரு கட்டிலறை சீனும் கிடைக்கல. ஒரு கொஞ்சம் அப்படி இப்படி ட்ரெஸ் போட்டு ஒரு டான்ஸ் ஆடினதையும் காட்டல. தனியாக வேறு ஆல்பமாக போட்டு விட்டாங்க எல்லா பாடல்களையும். நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்கடா, நீங்கள் யூடியூப்பில் பார்த்துக்கோங்கடான்ற மாதிரி போட்டாங்களேன்னு எல்லாருக்கும் வருத்தமாக இருக்குது. அதோட அந்த அம்மா இப்போ உட்காந்து மற்ற நடிகைகளோட செய்கைகளை வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க செஞ்ச செய்கை இதுக்கு மேலே பேசுகிறோம்ல. ஆனால் நான் ஒன்று சொன்னேன், அந்த அம்மா அனகோண்டான்னு சொன்னனால சில இளைஞர்கள் மத்தியில் அந்த அனகோண்டான்ற வார்த்தை மனப்பாடம் ஆகிப்போச்சு. அவங்க வந்து டெலகிராம் மாதிரி ஏதாவது முகம் மரியாதை சாட் ரூமில் தனக்கு 2 நம்பர் வச்சுப்பாங்க. ஒரு நம்பர் சொந்த நம்பரு, அதில் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இன்னொரு வீட்டில் அம்மாவோட நம்பர், மெயினாக நிறைய பேர் அம்மா நம்பரை பயன்படுத்துகிறாங்க. அம்மா வந்து பட்டன் ஃபோனு இல்லை ஆண்ட்ராய்டு ஃபோன் ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்க. அவங்க அந்த டெலகிராம் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இவங்க அந்த நம்பரில் வந்து அனகோண்டா அப்படின்னு பேர் வச்சுட்டு என்னென்ன பேரோ இருக்கும், எல்லாமே வந்து நல்ல பேர் கிடையாது, சிக்னல் பேர் மாதிரி வச்சுட்டு அவங்க வந்து அதில் ஒரு மாதிரி ஆவி மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க. இதுதான் ஸ்ரேயா ரெட்டினால நாட்டுக்கு நடந்தால் நல்லது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் வேகமாக. அதோட சரி அப்படின்னு விட்டுட்டேன். ஏதோ நான் வந்து ஆபாசமாக பேசுகிற மாதிரி ஆயிடுது. நடக்கிறத தான் சொல்கிறேன். ஒருத்தவங்க திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேவலமாக திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தான் திட்டுறாங்க. அதை வந்து நம்ம வந்து இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி அவங்க திட்டினாங்கன்னு சொன்னால் உடனே நம்மளாம் சொல்லக்கூடாது, உன் வாயிலேருந்து கெட்ட வார்த்தை வருது அப்படின்ட்டு. அவங்க சொன்னதை தான் நான் சொல்கிறேன். அப்போ நான் சொன்னதானே அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியும். சரிங்க, இந்த 3 பேரில் வனிதானால நாட்டுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்கிறாங்க, அது நல்லது கெட்டது அவங்கள சார்ந்தது. ஒருவேளை தனிமையில் நிறையா வேதனைப்படலாம், வெளியில் போல்டாக காட்டிக்கிட்டாலும் தனிமையில் நிறையா வேதனைப்படலாம், நமக்கு தெரியாது. இந்த நடுவால் இருக்கிற நபர் வாழ்க வளமுடன், எப்படி வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வரலாம் கஷ்டமே படாமல் அப்படின்றதுக்கு இந்த பிரவீன் மோகன்றவர் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. ஒரு சுற்றுலாத்தலத்தை வந்து அப்படியே ஜனங்களை ரசிக்க விடாமல் அதுக்குள்ளே வரலாறு, அறிவியல், சமையல் எல்லாத்தையும் புகுத்தி வச்சுருக்காரு. இந்த மாதிரி ஆளுகனால தான் இந்த உலகம் வந்து நிறையா மொக்கை வாங்கிட்டு உட்காந்துருக்குன்னு. 3வது அந்த ஸ்ரீரெட்டி தாயி, நீங்கள் இந்த பக்கமே வராதிங்க, மீடியா பக்கமே வராமல் இருந்தால் நல்லா இருக்கும், போதும், நீங்கள் ஒரு பேர் சொன்னாலும் சொன்னீங்க அதுவே நிறையா பலனை கொடுத்துட்ருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன்.